இந்தியாவின் கிராமப்புறத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே அமைதியான ஒரு கிராமம் இருந்தது. அங்கே வயதான ஒரு எலியம்மா வாழ்ந்து வந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் தானியங்களை சேகரித்தும் வயல்களில் திரிந்தும் அவர் சோர்வடைந்து விட்டார். அவருக்கு வேலா, சம்பா, மீரா என்று 3 மகள்கள் இருந்தனர். இந்த 3 பேரில் யார் குடும்பத்தின் களஞ்சியத்தையும் எதிர்காலத்தையும் சிறப்பாக நிர்வகிப்பார்கள் என்று சோதித்து பார்க்க விரும்பினார். மூத்த எலியம்மா பெருமூச்சு விட்டு, என் நாட்களும் என் சக்தியும் குறைந்து விட்டன. இந்த வயல்களில் ஓடித் திரிவது முன்போல் சுலபமாக இல்லை. என் மகள்களில் யார் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நம் குடும்பத்தை பாதுகாப்பார்கள் என்பதை நான் அறிய வேண்டும். நியாயமான ஒரு தேர்வுக்காக கிராமத்தின் ஓரத்தில் வசிக்கும் ஒரு நல்ல கிழவரிடம் உதவி கேட்கச் சென்றார் எலியம்மா. அந்த கிழவருக்கும் எலி குடும்பத்திற்கும் இடையே ஒரு நீண்டகால மரியாதை இருந்தது. கிழவர் 3 எலி மகள்களையும் பார்த்து புன்னகைத்து, வாருங்கள் குழந்தைகளே, நான் இன்று பெரிய நகரத்திற்கு போகிறேன். 1 வருடம் கழித்துதான் திரும்பி வருவேன். அவர் தன் கையில் இருந்த 3 பருத்த வேர்க்கடலைகளை ஒவ்வொரு மகள் கையிலும் கொடுத்தார். கிழவர், இந்த வேர்க்கடலைகளை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். நான் திரும்பி வரும்போது இதை என்னிடம் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் என் கோரிக்கை. பேலா, சம்பா, மீரா ஒரே குரலில் சரி தாத்தா. கதாசிரியர். 1 வருடம் கடந்தது. மழை காலமும் கோடையும் மாறி மாறி வந்தன. கிழவர் கிராமத்திற்கு திரும்பி வந்தார். அதையும் எலியம்மாவையும் அவர் மகள்களையும் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அழைத்தார். கிழவர் புன்னகையுடன், என் குழந்தைகளே, நான் திரும்பி வந்துவிட்டேன். நான் கொடுத்த வேர்க்கடலைகள் இங்கே. பேலா தலை குனிந்து, தாத்தா, எனக்கு பயமாக இருந்தது. ஒரு காகம் திரும்பி விடுமோ என்று பயந்தேன். அதனால் அதை உடனடியாக என் வயிற்றுக்குள் போட்டு பாதுகாத்து விட்டேன். ஒருவேளை இன்று ஒரு புதிய வேர்க்கடலையை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். மூத்த எலியம்மா ஒரு சிறிய பெருமூச்சு விடுகிறார். சம்பா ஒரு சிறிய அழுக்கடைந்த நாணயத்தை நீட்டுகிறாள். தாத்தா, அது அழுகிவிடுமோ அல்லது காணாமல் போய்விடுமோ என்று பயந்தேன். அதனால் நான் அதை சந்தையில் விற்று ஒரு சில பைசாக்களை பெற்றேன். அந்த பணத்தை ஒரு பாறையின் அடியில் பாதுகாத்து வைத்தேன். இதோ உங்கள் வேர்க்கடலையின் மதிப்பு. மூத்த எலியம்மா சற்று யோசிக்கிறார். மீரா சிரித்தபடி, தாத்தா, என்னிடம் வேர்க்கடலையும் இல்லை, நாணயமும் இல்லை. கிழவரின் வயல் ஓரத்தை காட்டுகிறாள். அங்கே பச்சை பசேலென்று வேர்க்கடலை செடிகள் அசைந்தாடுகின்றன. நான் உங்கள் வேர்க்கடலையை மிகவும் மென்மையான மண்ணில் நட்டேன். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றினேன், களைகள் எடுத்தேன். அந்த ஒரு வேர்க்கடலை 30 வேர்க்கடலைகளை கொடுத்தது. நான் அவற்றையும் நட்டேன். இப்போது அங்கே ஒரு பெரிய அறுவடையே உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னால் ஒரு வேர்க்கடலையை கொடுக்க முடியாது, ஆனால் 1000 வேர்க்கடலைகளை கொடுக்க முடியும். மூத்த எலியம்மா பெருமையுடன் மீராவை பார்த்து கண்களில் ஒரு பொலிவு. மீரா, நீதான் நம் குடும்பத்தின் களஞ்சியங்களை நிர்வகிக்க வேண்டும். நம் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். நீ ஒரு சிறிய விதையிலிருந்து நம் அனைவருக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவது எப்படி என்பதை அறிந்திருக்கிறாய். விவசாயம் என்பது இருப்பதை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது கடின உழைப்பு, பொறுமை மற்றும் வளர்ச்சி என்பதை நீ நிரூபித்து விட்டாய். கிழவர் சந்தோஷமாக சிரித்து, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் வயலும் எலி குடும்பமும் உங்களை போன்ற ஒரு கடின உழைப்பாளியின் கைகளில் இருப்பது எனக்கு மன நிறைவை தருகிறது. ஆம், மீரா நிரூபித்தாள். உண்மையான செல்வம் என்பது சீமிப்பது மட்டுமல்ல, அதை வளர்த்து அனைவருக்கும் பயன் பெறுவதுதான்.